இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கோவிலில் செருப்பு திருடு போய்விட்டதா, இது நல்லதா கெட்டதா, நாம் அணியும் காலடிகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் செல்வம் பெருகும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், சனி தோஷத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். நாம் செருப்பை கழட்டி விடும்போது ஜோடியாகவே விட வேண்டும். அவ்வாறு விடக்கூடிய பழக்கம் உங்களிடம் இருந்தால் உங்களின் மனமும் உடலும் தெளிவான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நம்முடைய வீட்டின் தலைவாசலை தெய்வத்திற்கு இணையாக வணங்குவோம். அத்தகைய தலைவாசலில் செருப்பை போட்டுக்கொண்டு நிற்பது அல்லது அதை தாண்டி வீட்டில் செருப்பை பயன்படுத்துவது துர்திஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் வீட்டில் செருப்பை அணிந்து கொண்டு கல், உப்பு, பருப்பு, அரிசி ஆகியவற்றை தொடக்கூடாது. ஏனெனில் இவை அனைத்தும் லட்சுமியின் அம்சமாக கருதப்படுகின்றது.